ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். சார், எதிர்கட்சியினுடைய ஆக்டிவிட்டி, குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி உருவாயிருக்காரு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாயிருக்கிறாரு. அவர் எப்படி செயல்படுறாரு? இப்போ பல எலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம், மக்கள் பிரச்சனை பல இருக்குது. அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு? ராகுல் காந்தி அவருடைய எதிர்கட்சி தலைவராக அவர் சிறப்பாக செயல்படுறார். பல விஷயங்களுக்கு உடனே குரல் கொடுக்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் வந்து இப்போ கலவரங்கள் 10 அறிஞ்சிட்டு போருக்கு ஊரடங்கு போட்டிருக்கிறாங்க. இன்டர்நெட் கேன்சல் பண்ணியிருக்காங்க. மணிப்பூர் தலைநகர் இம்பாலே முடங்கி கிடக்கு. இந்தியாவில் ஒரு மாநிலம் முடங்கி கிடக்கு. கரண்ட் கிடையாமல், இன்டர்நெட் கிடையாது, மாநிலம் முடங்கி கிடக்கு. இன்றைக்கி பல பேர் மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒன்றுமும் அந்த ஆட்சியை அவங்க விடாமல் வச்சுருக்காங்க கையில். பிஜேபியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க. கூட்டணி கட்சியில் விலகிருச்சு. அப்படி இருந்தும் கூட நம்ம நாட்டில் ஒரு பகுதியில் இப்படி நம்ம இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோம் வெளிச்சமாக. ஆனால் அங்கே ஒன்றும் இருட்டில் கிடக்குறாங்க. இன்றைக்கி வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்கல. அதெல்லாம் உடனே எதிர்கட்சி தலைவராக பேசுகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறப்ப இதை பற்றி கடுமையான விமர்சனங்கள் வரும். அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அதுக்குண்டான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. எதிர்கட்சி தலைவராக அவர் சிறப்பாகவே செயல்படுறார். ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை, மணிப்பூர் பிரச்சனை அந்தளவுக்கு நகர்ந்துருக்குங்கிறது கவனிக்கிறீங்க. நம்மள ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்தியாவும் கவனிச்சிட்ருக்கு. அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதுக்கான தீர்வாக உள்துறை அமைச்சர் அதை அட்ரஸ் பண்ணுற விதம் எப்படி இருக்குது? அதுவே கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகுதுன்னு சொல்கிறாங்க. சில பிரதமர் நரேந்திர மோடி போய் அங்கே அவர் அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினா அந்த விஷயம் சம்பவமாக முடியும், அதை விட்டுட்டு ராணுவ ஃபோர்ஸ் மூலமாக அதை அடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையே முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் முன்வைக்கிறார். அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எந்த நாட்டிலையும் சரி, ஒரு நாட்டிலையோ ஒரு மாநிலத்திலையோ பிரச்சனைகளுக்கு இராணுவ ரீதியான நடவடிக்கை எடுத்து தீர்வானதாக சரித்திரமே கிடையாது. அது இலங்கையாக இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், இராணுவ ரீதியாக நடவடிக்கை எடுத்து சரி பண்ண முடியாது. பேச்சுவார்த்தை தான் சரி பண்ண முடியும். அந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர்கள் யாருன்னா உச்சபட்ச அதிகாரம் உள்ள பிரைம் மினிஸ்டர் தான் அங்கே போகணும். கடத்துக்கு போய் 2 தரப்பையும் பேசி அழைச்சி அவங்களுடைய குறைகளை கேட்டு சமாதானம் பண்ணி இந்த பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வரலாம். ஆனால் இதனைக்கு போலையே. இப்போ இராணுவ ரீதியான நடவடிக்கைங்கிறது தவறான நடவடிக்கை. அதுதான் முன்னாள் உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் சொல்லியிருக்காரு. இராணுவ ரீதியான நடவடிக்கை என்பது தவறான நடவடிக்கை, இதனால் ஒரு தீர்வு கிடைக்காது. இது வரலாறே அப்படி தான் சொல்லுது. இது வரைக்கும் உலகத்தில் பல நாடுகளில் நடந்த இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இராணுவ ரீதியான தீர்வு கிடையாது. பேச்சுவார்த்தை மட்டும்தான் அதுக்கு உண்டான தீர்வு. அந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர்கள் தான் அமைதியாக இருக்காங்களே, அவங்க தான் பேசலையே. அவங்க பேசினா தான் இது ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் சார், இப்போ மணிப்பூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மோடி லாஸ்ட் பீரியட்லேயே அதை சரியாக கையாள தவறிட்டார் அப்படின்னு ஒரு விமர்சனம் முன் வச்சாங்க. ஆனால் அந்த 24 எலெக்ஷனுக்கு பிறகு அவர்கிட்ட ஆக்டிவிட்டிஸ் என்னென்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு. அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டுருக்கு, இந்த பக்கம் ஹமாஸ் இஸ்ரேல் விஷயம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் போய் அவர் தலையிட போகிறார். உலக அமைதி கொண்டு வரதுக்கான ஒரு உலக தலைவராகிறதான முயற்சி அவர் காட்டுறாரு. அதனால தான் தொடர்ச்சி அவர் வெளிநாடு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்றாருன்னு ஒரு விமர்சனம் வச்சாங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த விமர்சனம் யார் வச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவருடைய சங்கி கூட்டங்கள்லாம் அந்த விமர்சனத்தை வச்சு உலக தலைவராகிட்டார். ஒரு ஃபோன் பண்ணால் போதும் உக்ரைன் வார்ன்றோம், ஒரு ஃபோன் பண்ணால் போதும் ரஷ்யா உடனே நடுங்கிறோம், ஒரு ஃபோன் பண்ணால் போதும் சவுதியிலேருந்து பெட்ரோல் இறக்கிடுவாங்கன்னு அவங்க தன் பெருமை துதிபாடி கொண்டு இருப்பாங்க. நம்ம நாட்டிலேயே 1000 பிரச்சனை இருக்குது. நம்ம நாட்டிலேயே நம்ம இப்போ இந்த சொல்கிற மாதிரி இன்றைக்கி பேசிட்டு இருக்க நேரத்தில் ஒரு மாநிலம் முடங்கி கிடக்கு. ஒரு நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட 1-2 வருஷமாக அந்த மாநில மக்கள் முடங்கி கிடக்குது. முதல்வருக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கே இருக்க அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. இயல்பு வாழ்க்கையே முடங்கி போய் அந்த மாநிலம் சின்ன பின்னமாக கிடக்கு. ஒரு நாட்டில் ஒரு சின்ன ஒரு மாநிலம், அதை பேச்சுவார்த்தை மூலியமாக அதை சரி பண்ண முடியாமல் இன்றைக்கி உலக பிரச்சனைகளை பேசுகிறாங்கன்னா, இவர்கள் அவரை கடவுளாக பார்க்குறாங்க, அவதாரமாக பார்க்குறாங்க. அவரும் அதான் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அவர்களை துதிப்பாடக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அது மக்கள் பார்க்குறாங்கல்ல, மக்கள் கடத்தில் பார்க்கறதுனால தான் 2வது 3வது முறையாக அவருக்கு எந்த மாதிரியான தீர்ப்பை கொடுத்தாங்க. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகிருந்தால் இன்றைக்கி கதை வேறு மாதிரி மாறி இருக்கும். அப்படிங்கும்போது மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. பட் ஆனால் ஒரு பக்கம் உலகத் தலைவர் ரஷ்ய அதிபர் புதின் வரவேற்கிறாரு. மோடி எங்களோட பிரச்சனைக்கு அவர் தீர்வு கொடுப்பாருன்னு சொல்லி வரவேற்கிறாரு. அவர் இந்தியாவுக்கும் வரவேற்கார். ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு வளர்ந்த நாட்டினுடைய அதிபர்கள் மோடி மீது ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்களா? அப்படி அந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? இப்போ ரஷ்யாவில் நம்ம பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம பார்ட்னர் அவனுக்கு. இப்போ பையர் நீங்கள் 2 பையர் மீட் பண்ணிக்கிறப்ப அட்ரஸ் பண்ண தான் செய்வாங்க. நம்ம மிடில் ஈஸ்டில் வாங்கிட்டு இருந்த அளவுக்கு நீங்கள் சைனாவில் பெட்ரோல் வாங்குகிறோம், ரஷ்யாவிலேருந்து வாங்குறோம். ரஷ்யாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஆரம்பத்துலேருந்து இந்தியாவும் ரஷ்யாவும் நீண்ட காலமாக ஒரு நட்புள்ள நாடாக தான் இருந்துகிட்ருக்கு. அப்படிங்கும் போது இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும், ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், இந்திரா யார் போனாலுமே ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த தொடர்பு, அந்த உறவுங்கிறது ரொம்ப நீண்ட பாரம்பரியமான உறவு. அந்த அடிப்படையில் அவர் கூப்பிட்டுருக்காரு.
அதுக்காக ஒரு தனிப்பட்ட முறையில் இவர் தான் வந்து அப்படிங்கிற விஷயம் கூட என்ன கூடுதலாக இப்போ வந்து நம்ம அங்கேருந்து அதிகமாக பெட்ரோலும் வாங்கிட்டு இருக்கோம். அதிகமான வருமானம் கொடுக்கக்கூடிய நாடுகளில் நம்ம முக்கியமான நாடாக இருக்கும் இந்தியாவில். அப்படி அதெல்லாம் கணக்கில் கொண்டு அதை வந்து கேட்குறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு நம்ம. ஓகே, இப்போ மணிப்பூர் பிரச்சனை பற்றி எரிஞ்சிட்ருக்கு. குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு டேட் அறிவிக்கப்பட்டுச்சு. ஏற்கனவே மணிப்பூர் விஷயம் எதிர்க்கட்சியால் ரொம்ப பார்லிமெண்ட்டில் பரபரப்பாக எழுப்பப்பட்டுச்சு. பார்லிமெண்ட்டை பற்றி இருந்துச்சுங்கிறத பார்த்தோம். இப்போ திரும்பவும் வந்து இஷ்யூஸ் மறுபடியும் பீக் ஆகுது. பார்லிமெண்ட் கூட இருக்குது. எந்த நெருக்கடியை பார்லிமெண்ட்டில் மோடி எதிர்கொள்ள போகிறோம் இந்த முறை? இல்லை, இந்த முறை பல விதமான பிரச்சனைகளை கையில் எடுத்து எதிர்க்கட்சிகள் இன்றைக்கி இந்த வட்டம் பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மதுரையில் இந்த சமணர் மலைன்னு ஒரு பகுதிகளில் வந்து வேதாந்தா குழுமத்துக்கு அதை வெட்டி எடுக்கிறதுக்கு சில கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. நேற்று அது சம்மந்தமாக பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. மாநில அரசு அதை கையகப்படுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மதுரை எம்பி வெங்கடேசன் கூட பெரிய அளவில் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மணிப்பூர் பிரச்சனைகள், பெட்ரோல் டீசல் விலை, ஜிஎஸ்டி ஷேரிங்கு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய விடுவிக்கக்கூடிய ஃபண்டு, இது எல்லாமே ஒரு பெரிய அளவில் இந்த வட்டம். வகுப்பு விஷயம் கூட அந்த நிலைக்குழு கூட பெரிய நிலைக்குழுவிலேருந்து அங்கே எல்லாம் வெளியேறுகிறாங்க. எதிர்க்கட்சிகள் வந்து நிலைக்குழுவிலேருந்து நாங்கள் விளையிட்டோம், நாங்கள் சொல்கிறது அவங்க கேட்கவே இல்லைன்ற அதெல்லாம் வந்து இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அது எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எப்பயும் போல தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்க எப்பயும் போல தான் இவங்க பேசுவாங்க. அது எப்படி எப்பயும் போல தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. நாடாளுமன்றத்தில் இருக்க மாட்டாங்க, இவங்க பாட்டு கத்திட்டே இருக்காங்க, அந்த மாதிரி நாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கும்போது எப்பயும் போல் அவங்க பண்ண வேண்டிய வேலையை செய்வாங்க. எதிர்க்கட்சிகள் எப்பயும் போல் செய்ய வேண்டிய வேலையை செய்வாங்க. ப்ராப்பராக டிஸ்கஷன் நடக்காது. அதாவது கேட்குற கேள்விக்கு பதில் வராது. வழக்கம் போல் அதே மாதிரியான ஸ்டைலில் தான் வந்து ஒரு ஆரோக்கியமான நாடாளுமன்றங்கள் இருந்தது நம்ம பார்த்துருக்கோம். ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஒரு எம்பி கேள்வி கேட்பார், அரை மணி நேரம் அந்த ஆளுங்கட்சி அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க. காரசாரமான சுவாரஸ்யமான விவாதங்கள்லாம் நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு. இந்திரா காந்தியாக இருக்கட்டும், ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், பேசாத பிரைம் மினிஸ்டர் சொன்ன நரசிம்மராவ் காலத்தில் கூட பல்வேறு சுவாரஸ்யமான டிபேட்ஸ் நடந்திருக்கு. இப்போ டிபேட்டே கிடையாது. இப்போ ஒன்லி சத்தமும் கூச்சலும் சண்டையுமாக தானே இருக்குது. நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா உடனே வந்து நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதா, அவங்க இதை பற்றி தெரியாதா, உங்கள் வீட்டுக்கு நான் ரைடு விடவா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஜனநாயகர் இல்லாத ஒரு நாடாளுமன்றமாக தான் பார்க்குறோம். இப்போ எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லக்கூடிய இடம் நாடாளுமன்றம். அங்கே சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. பட் அதுக்கு உண்டான தீர்வு எதுவுமே இல்லையே. அது அவர்களுடைய திறமை வந்து ஒரு நியாயம். இப்போ ஒரு கோரிக்கையே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகிறாருன்னா அது ஆளும் கட்சியாக இருக்கிறவர்கள் செவிசாய்த்து அதுக்கு இல்லைன்னு ஒரு ஆரோக்கியமான டிபேட் நடந்திருக்கா அப்படின்னா இந்த 10 வருஷத்தில் நடந்ததே கிடையாது. வெளிநடப்பு, கூச்சல், குழப்பம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ராகுல் காந்தி வந்த பிறகு அதான் நடக்குது. ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில் தாக்குறது, ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில் பேசுறது. ஆனால் எந்த கேள்விக்குமே அவங்கள்ட்ட இருந்து ப்ராப்பரான ஒரு பதில் வராது. இந்த முறையும் அப்படி தான் நடக்கும். இப்போ மோடிக்கு வந்து அவர் பெரும்பான்மை இழந்த பிறகும் கூட அவருக்கு பொலிட்டிக்கல் ரீதியான நெருக்கடி இந்தியாவில் எதுவுமே இல்லை அப்படின்னு பார்க்கலாம். பார்லிமெண்ட்டில் கூட அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு பார்க்கலாமா? நெருக்கடி இருக்குது, அதாவது அதை வந்து ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லையா? ஃபேஸ் பண்ணாமல் போகிறனால நெருக்கடி இல்லைன்னு எஸ்கேப் ஆகிறார்ல அவர் ஃபேஸ் பண்ணுறது தான் அவருக்கு நெருக்கடி. ஃபேஸ் பண்ண தெரியாது. ஓகே, அது தெரியுது. ஃபேஸ் பண்ண தெரியாது, அதுக்காக எஸ்கேப் ஆகிறதான். ஃபேஸ் பண்ண தெரியாமல் எஸ்கேப் ஆகிறதான். இப்போ நீங்கள் ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு வந்தால் தானே ஒரு ஜனநாயக நாட்டில் ஆரோக்கியமான அரசியல் போகும். அதே அவங்க கடந்து போகிறாங்க. இது வரைக்கும் பேசுறதே இல்லை. இது வரைக்கும் எதிர்க்கட்சிகளே இல்லையே 10 வருஷத்துல. அப்படியே இருந்துட்டாங்களே. குஜராத்லேயும் அவருக்கு இல்லை. ஆமாம், இருந்ததில்லை. அப்படிங்கும் போது இப்போ முதல் முறையாக ஒரு எதிர்க்கட்சியை ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்குறாரு. அது அவரால் ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அதனால தான் பெரும்பாலும் அவர் நாடாளுமன்றத்தில் இருக்கிறது இல்லை. அப்படியே தான் இந்த குளிர்கால கூட்டத்திலும் பெருசாக ஒன்றும் மாற்றங்கள்லாம் ஏற்படாது. எதிர்க்கட்சியில் கூச்சல், குழப்பம், அமளி, வெளிநடப்பு, ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடக்கும். அவர்கள் அப்பையும் போல் அவர்கள் வழக்கமான வேலைகளாக செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. மணிப்பூர் விஷயத்தை எப்படி சொல்யூஷன் ஃபைன் பண்ணுவாங்கன்னு பார்க்குறீங்க? இல்லை, பெரிய அளவில் மணிப்பூர் விஷயத்தை இந்த வட்டம் நாடாளுமன்றத்தில் எடுத்துகிட்டு போவாங்க. மணிப்பூரில் இருக்கக்கூடிய பாஜக எம்பிகளுமே அதை பெருசாக கொண்டு போவாங்க. மற்ற எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி இந்த வட்டம் மணிப்பூர் இஷ்யூ வந்து பெருசாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மணிப்பூர் இஷ்யூ தான் பெரிய தலைவலியாக இருக்கும். ஆனால் அதுக்கு எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு வேளை போய் பார்த்துட்டு வந்துடுறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அது கூட வாய்ப்பு இருக்குது. சும்மா போயிட்டு அந்த ராஜ்பவனில் உட்காந்து 2 பேரை கூப்பிட்டு பேசிட்டு நான் போயிட்டு வந்தேன்றது கூட செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பேசியிருக்க நேரத்துக்கு கூட நாளைக்கு கூட போகலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வர்றப்போ, நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி வர்றப்போ அதை ஆஃப் பண்ணுறதுக்காக செய்யலாம். பார்ப்போம். ஓகே சார், பல்வேறு ரொம்ப ஆழமாக உங்களை கருத்தில் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி.